சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் முதற்கட்டமாக 50 குடிநீர் ஏடிஎம்கள் திறக்கப்பட உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, சென்னையில் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் 50 இடங்கள்ல குடிநீர் ஏடிஎம் அமைக்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. விரைவில் இது திறக்கப்பட இருக்கிறது. நாம இப்ப பட்டினம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மையத்தை நம்ம பார்க்கிறோம். இது ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம், அதாவது திறன்மிகு தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரம் என இந்த இது அமைக்கப்பட்டிருக்கு. அருகில ஒரு குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு அங்கு சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் இந்த மையத்திற்கு கொண்டு வந்து இங்கிருந்து குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட இருக்கு. 1 மணி நேரத்திற்கு 250 லிட்டர் குடிநீரை சுத்திகரிக்கக்கூடிய வகையில இது அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்ப இங்க பார்க்கலாம். இந்த மையத்துல இப்போ இந்த இடத்துல பொதுமக்கள் தங்களுடைய வாட்டர் கேனை வச்சு தண்ணியை பிடிச்சிக்கிற மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. 2 வகையில இருக்கு. ஒன்னு 1 லிட்டர், இன்னொன்னு 150 ml. இது ஒரு டம்ளர்லயோ அந்த மாதிரி எதுலயாவது பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது போல 50 இடங்கள்ல சென்னையில மையங்கள் அமைக்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில பொதுவா வீடுகளுக்கு குடிநீர் லாரிகள் மூலியமாகவும் குடிநீர் குழாய்கள் மூலமா பொதுமக்களுக்கு குடிநீர் என்பது வழங்கப்பட்டு வருது. அதே பொது இடங்கள்ல பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது என்பது ஒரு சவாலான காரியமா இருக்கு. இதன் ஒரு முயற்சியாக அதனை சரி செய்யக்கூடிய வகையில இந்த பொது இடங்கள்ல குடிநீர் ஏடிஎம் அப்படிங்கிற இந்த தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரம் அமைக்கக்கூடிய பணிகள் 50 இடங்கள்ல நடைபெற்று வருகிறது. இது விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. சிவரஞ்சனி, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.